வணக்கம் நண்பர்களே. இங்கு சமூக நீதி என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது அரசியல் கட்சிகளால். அவர்கள் சமூக நீதி என்றாலே குறியீடு, ஜாதிய குறியீடு கொண்ட மக்களை ஒரு மயக்க சொற்கள் மூலமாக ஏதோ ஒன்று பேசி வாழ்வில் முன்னேற்றம் அடைவிக்கிறேன் அப்படின்னு பேசி வாக்குகளை பெறுவதற்காக பயன்படுத்தப்படுவது. என்னுடைய நோக்கம் அதுவல்ல. இங்கு சமூக நீதி என்பது இந்த அதாவது ஒரு சமூகம் பின்தங்கியதற்கான சமூக காரணிகள், சமூக அடுக்குகளை அகற்றுவது. இந்த சமூக அடுக்குகள் என்றாலே சாதிய அடுக்குகள் அல்ல, சாதிய அடுக்குகள் மட்டுமல்ல, அவைகள் என்றும் தகர்ந்து விட்டது பல காரணிகளால். அதாவது ஜெண்டர் டிஃப்ரென்ஸ், அதாவது ஆண் பெண் இனம், இந்த இன ரீதியான பழக்கங்கள், இந்த இன ரீதியான சந்திப்புகள் அதிகமாகும் பொழுது இந்த சாதிய குறியீடுகள் மறைந்து அங்கே மனித உறவுகள் மட்டுமே மலர்ந்து, அது காதலாக நட்பாக மலர்ந்து வேலை செய்யும் இடத்தில் ஒன்றிணைந்து வேலை செய்வது என்று பல்வேறு தளங்களில் பயணிக்க ஆரம்பித்து விட்டது. அதனால் இவங்க சாதிய குறியீடுகளை வைத்துக்கொண்டே இன்னும் மக்களை ஏமாற்றும் வேலையில் இருக்கிறார்கள். அதல்ல, இங்கு சமூக அடுக்குகளில் இன்னும் சமூக நீதி கிடைக்காத, சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதற்கான காரணம் எந்த சாதிய வேணாலும் இருக்கட்டும், சாதிய குறியீடு வேண்டுமானாலும் இருக்கட்டும், சமூக அடுக்குகள் எங்கே இருக்குது என்றால் இந்த பொருளாதாரம் சாமானியனுக்கு சென்றடைவதில்லை. இதில் எங்கு ஒரு சமூக காரணம் இருக்கிறது, பொருளாதார காரணிகளும் இருக்கிறது. ஒரு சாமானியனுக்கு அவன் வாழ்வியலுக்கு தேவையான பொருளாதாரம், அவன் வாழ்வியலுக்கு தேவையான பணம் அவன் கைக்கு போய் சேராத காரணம் என்ன? உடனடியாக இடஒதுக்கீடு கொடுத்து அவரை அரசாங்க வேலையில் அமைத்து விடுவது என்பது மாத்திரம் ஒரு மனிதனுக்கு பொருள் வந்து விடுமா? அப்போ எல்லாருமே அந்த சாதிக்குள்ளே போய் அடைய தான் பார்ப்பாங்க ஒழிய தங்களுடைய திறன் வளர்த்து கொள்வதோ, அந்த பணம் இயற்கையாகவே ஒருவருடைய கைக்கு வந்து சேர வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. உண்டா இல்லையா? அவர் என்ன சாதியை சேர்ந்தவர், இந்த இனத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு பாதுகாப்பான ஒரு பணிச்சூழல் உள்ள அரசாங்க வேலை கிடைக்கும் என்றால் அந்த அரசாங்க வேலையை எப்படியாவது பெற வேண்டும். நன்றாக பாருங்கள், எப்படியாவது பெற வேண்டும் என்று ஒரு கூட்டம் கிளம்பும். அந்த எப்படியாவது என்பதில் பல ஒழுங்கீனங்கள் நடக்கும், ஒழுக்கக்கேடுகள் இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ள இந்த வாக்கு அரசியலை நம்பியிருக்க அரசியல்வாதிகள் முயல்வார்கள். இதை பயன்படுத்தி கொள்ள சில மனிதர்கள் முயல்வார்கள். இப்படி இது ஒரு போட்டியை தான் உருவாக்குகிறது. ஆரோக்கியம் இல்லாத ஒரு போட்டியை, ஒரு அபாயமான போட்டியை தான் உருவாக்குவதை தவிர சமூக நீதியை இது நிலைநாட்டுவதாக தெரியவில்லை. நான் சாதிய பிரச்சனை வந்துவிடும் என்பதால் தான் அந்த சொல்லை தவிர்த்து விட்டு சமூக நீதிக்கு காரணம் எல்லோர் கையிலும் பணம் புழங்க வேண்டும் என்றால் சமூக பொருளாதாரம் இங்கு வலுப்பெற வேண்டும். சமூக பொருளாதாரம் வளப்பெற வேண்டும் என்றால் வேலைக்கு செல்வோர், வேலைக்கு போய் ஊதியம் பெறுவோர் என்பதை கடந்து தொழில் முனைவோராக நிறைய பேரை உருவாக்க வேண்டும். அதுதான் சமூக பொருளாதாரத்தை மாற்றும். சமூக பொருளாதாரம் தான் சமூக நீதியை கொண்டு வரும். நீங்கள் சொல்கிற வெற்று வேலைகள் அல்ல. இந்த புதிதாக வரக்கூடிய கட்சிகள் கூட இந்த புரிதல் இல்லாமல் வருவது ஒரு வருத்தமான செய்தி தான். ஆக இங்கே சமூக அடுக்குகளை அகற்றுவதில் ஒன்று சமூக பொருளாதாரம். வேறு என்ன அடுக்குகள் சமூகத்தில் இருக்கிறது, எதை அகற்ற வேண்டும்? அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன், பாருங்கள்.